பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 30வது வசனம். Proverbs chapter 31 verse 30. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். A woman who fears the Lord will be praised. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகமெங்கும் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்க செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. வேதத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ ஒரு பெண் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை அவங்க வாழ வேண்டும். அவர்களை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்தி வைக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பெண் தன்னுடைய வீட்டுல தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ளணும். எல்லா காரியங்களையும் தன்னுடைய கணவனை, தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய பிள்ளைங்களை எல்லாருக்கும் அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை என்று அறிந்து எல்லாவற்றையும் அவங்க செய்து கொடுக்க வேண்டும். கர்த்தர் ஒரு பெண்ணுக்குன்னு சொல்லி சில பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வாலிப பெண்களும் அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவங்களுக்கு என்ன பொறுப்பு வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சொல்லி கொடுக்க விரும்புறாங்க அப்படின்னா, நீ கர்த்தருக்கு உண்மையாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழணும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழணும். அப்படின்னா என்னது அப்படின்னா, தீமையை வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். அப்போ தீமையான காரியங்கள், குடும்பத்துல பிரச்சனைகளை உருவாக்க கூடாது, பெற்றோருக்கும் கணவனுக்கும் இடையில ஒரு பிரச்சனையை உருவாக்க கூடாது. இப்படி நிறைய காரியங்கள்ல தீமையான காரியங்களை வெறுத்து உண்மையாக நீ கீழ்ப்படிந்து இருக்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதே சமயம் கர்த்தருடைய பிரசன்னத்துல போய் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாக இருக்கணும். வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்கள், எல்லா பொறுப்புகளையும் சரியாக செய்கிறவர்களாக நீங்க வாழ வேண்டும் என்று கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். நீங்க உங்களுடைய மேல பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு, உங்களுடைய கணவனுக்கு நீங்க கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். நீங்க ஒரு வாலிப பெண்ணாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, வாலிப நாட்கள்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரையே நீங்க நோக்கி பார்க்கணும். உலகத்துல இருக்கிற ஆசைகளுக்கு பின்பதாகவோ இல்ல உலகத்துல இருக்கிற மனுஷங்களுக்கு பின்பதாகவோ போகாம கர்த்தரையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக, வேதத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளாக நீங்க வாழ வேண்டும். அதே சமயம் உங்களுடைய வீட்டின் காரியங்கள், வீட்டிலையும் சில பொறுப்புகளை கர்த்தர் வைத்திருப்பாங்க. அப்போ அந்த பொறுப்புகள் என்னெல்லாம் இருக்குது என்று அறிந்து, கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க, நான் சந்தோஷத்தோட அந்த பொறுப்பை நான் செய்யணும். என்னுடைய பெற்றோருக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் செய்து கொடுக்கணும். என்னுடைய வீட்டுல இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் அவங்க பொறுப்புகள், இந்த வேலையை சொல்லி இருக்கிறாங்க, அதை நான் ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க பொறுப்பை உணர்ந்து நீங்க செய்கின்ற பொழுது கர்த்தரிடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றீங்க. அப்போ தேசத்துல இருக்கிற எல்லாரும் உங்களை என்ன செய்வாங்க? பெருமையாக பேசுவாங்க. உங்களுடைய பெற்றோர் பெருமையாக பேசுவாங்க. உங்களுடைய கணவன் பெருமையாக பேசுவாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க வேதத்தின்படி நீங்க உண்மையாக நீங்க வாழ்ந்தீங்கன்னா கர்த்தரும் அவர் சந்தோஷப்படுவார். அப்போ இந்த நாள்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளோ காரியங்கள் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாங்க. இதுல ஏதாவது சில காரியங்கள் நீங்க விட்டுருந்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த நாள்ல நான் எல்லாவற்றையும் சரி செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்க அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த தேசத்துல வரப்போகிற எழுப்புதலின் நாட்கள்ல கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். உங்களுடைய குடும்பத்துல கர்த்தர் உங்களை சிறந்து விளங்க ஆண்டவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். அதனால இந்த நாள்லே நீங்க எல்லா காரியங்களையும் நீங்க மனம் திரும்புங்க, விட்டு கொடுங்க. உங்களுக்கு இருக்கிற பொறுப்புகள் எல்லாவற்றையும் இல்ல, அதை நாங்க ஈக்குவலா தான் நாங்க ஷேர் பண்ணுவோம். எங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் நாங்க அந்த செய்கிற காரியங்கள், பொறுப்புகள் எல்லாவற்றையும் ஈக்குவலா தான் நாங்க ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி அங்க பயங்கரமா நீங்க போய் பேசிக்கொண்டு இருக்காம, உங்களுடைய பொறுப்புகளை நீங்க செய்ய பழகுங்க. அதுல போய் நீங்க வேற யாருக்கும் கொடுத்து அவங்களும் நானும் சேர்ந்துதான் அந்த பொறுப்புகளை செய்யணும்னு சொல்லி நினைக்காதீங்க. உண்மையாக இருங்க, உங்களுக்கான பொறுப்புகளை நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். குடும்பத்துல கர்த்தர் உங்க மூலமாக ஒரு சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுப்பார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசுப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. ஆண்டவரே இயேசுப்பா, உங்களுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ தங்களை அர்ப்பணிக்கிறாங்க.
எல்லா காரியங்கள், வீட்டின் பொறுப்புகள், எல்லா வேலைகளையும் சரியாக செய்யறதுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்களை நீக்கி போடுங்க. நீங்க தகப்பனே இயேசுப்பா ஒரு புதிய பலனை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இயேசுப்பா பிள்ளைங்களை சிறந்திருக்க பண்ணுங்கப்பா, ஆசீர்வதிங்க. குடும்பத்திற்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மாற்றுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சில நாட்கள் உங்களுடைய சரீரத்துல சோர்வுகள் காணப்படலாம். ஆனாலும் அந்த நாட்கள்ல ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க, பலனை கேளுங்க. ஆண்டவரே இயேசுப்பா எல்லா பொறுப்புகளையும் செய்ய எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டு பொறுப்புகளை நீங்க சந்தோஷத்தோட நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துல கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக வைப்பார். உங்க மூலமாக கர்த்தர் வீட்டை கட்டுவார், குடும்பத்தை கட்டுவார், தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். சந்தோஷமாக இருங்க. எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கிடத்துல நீங்க கேட்டு செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. Have a blessed day.